சதாசிவ கோணம். இந்த இடத்துக்கு போக மொத்தம் 2 வழிகள் இருக்குங்க. நீங்கள் பைக்கில் போகிறீங்கன்னா ஆஃப் ரோடில் 10 கிலோமீட்டர் போகணும். நடந்து போகிறீங்கன்னா காட்டு வழியாக 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். ரொம்ப தூரத்துக்கு நமக்கு மூங்கில் காடு தாங்க. இந்த வழியில் ஃபுல்லாக மூங்கில் தான். மலை இருக்குது பார்த்தீங்களா, கீழே மரம்லாம் தெரியுதுங்களே, அது வரைக்கும் நம்ம போகணும். நீங்கள் பைக்கில் போகும்போது உங்கள் பைக்கோடைய இன்ஜின் பவரை செக் பண்ணணும். நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா உங்களுடைய உடல் வலிமையை சோதிக்கும். அந்த அளவுக்கு 2 வழிகளுமே டஃப்பாக தான் இருக்குது. சரிங்களா, இதே மாதிரி வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டு இருக்குது. எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. ஒரு நேரம் தலை நிமிந்து நடக்கிறாங்க. பாருங்க, பட்டாணி சாப்பிட்டுக்கிறாங்க. திருப்பதிலேருந்து இது சாப்பிட்டுன்னு வரோம். பரசுராமர் சிவபெருமனை வழிபட்ட ஒரு ஸ்தலம் தான் இந்த ஒரு சதாசிவ கோணம். இந்த மலைக்கு மேலே மொத்தம் 2 நீர்வீழ்ச்சி இருக்குது, ஒரு சிவன் ஆலயம் இருக்குது, ஒரு அம்மன் ஆலயம் இருக்குங்க. இந்த இடம் ஆந்திர மாநிலத்தில் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா 112 கிலோமீட்டர், திருப்பதிலேருந்து வரீங்கன்னா 35 கிலோமீட்டர், புத்தூர்லேருந்து வரீங்கன்னா 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட லொக்கேஷனா கூகுள் மேப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகிறது, இந்த இடத்தோட வரலாறு என்ன தெரிஞ்சுக்க காணொலியை முழுசாக பாருங்கள். வெல்கம் டு மை சேனல் இந்தியன் ட்ராவலர். நான் சிஜே. இப்போ நம்ம சதாசிவ கோணைக்கு வந்துட்டோங்க. சதாசிவ கோணையோடைய அடிவாரத்தில் இருக்கோம். நம்ம அடிவாரத்தில் இங்கே நம்ம பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 2 ஆலயங்கள் இருக்குங்க. இது வந்து ஒரு சிவனாலயம், இங்கே இருக்கக்கூடியது இது ஒரு சிவனாலயம். இது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாக வழிபாடு இருக்குங்க. நம்ம முதல்ல வந்ததுமே பார்க்கக்கூடிய ஒரு சிவனாலயம் வந்து இந்த ஆலயம் தாங்க. இதுதான் அங்கே கீழே இருக்கிறது முக்கியமான ஒரு சிவனாலயம். இதை பற்றி நம்ம ஐயர்கிட்ட நம்ம கேட்கலாம். இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம் வந்து இந்த ஆலயத்துக்கு முன்னாடி இருக்குது பார்த்திங்களா. இந்த குளத்துலேருந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த குளம் மறுசீரமைப்பு செய்யும்போது எடுத்துருக்காங்க. அப்போத்துலேருந்து இங்கே வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்து நம்ம பைக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம பார்க் பண்ணலாம். இதுதான் நம்ம பைக் பார்க்கிங் இருக்குது. 20 ரூபா ஒரு வண்டிக்கு. இதுதான் தாயம்பூ செடி. இதுதான் ஈஸ்வரனுக்கு ரொம்ப விசேஷமானு சொல்லுவாங்களா? ஆமாம் ஆமாம், இது தான். பாம்பெல்லாம் இருக்குங்களா இந்த இடத்துல? ஆமாம், இந்த இடத்துல பாம்புங்க அதிகமாக இருக்கும். இந்த செடி வந்து பூக்கும்போது அந்த வாசனைக்கு வரும் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த வாசனைக்காக வரும். பரவாயில்ல, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இந்த சதாசிவ கோணையோடைய மலையோடைய அடிவாரத்தில் மொத்தம் 3 ஆலயங்கள் இருக்குங்க. 2 சிவன் ஆலயம் இருக்குது. இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சிவன் ஆலயம் இருக்குது. இந்த சிவன் ஆலயத்திற்கு எதிர்பக்கமாக சின்னதாக ஒரு நாக வழிபாடும் இருக்குங்க. இந்த இடத்தோட ஸ்தல புராணம் என்னன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஐயர்கிட்ட ஸ்டார்ட்டாக கேட்டுட்டு மலையேற ஆரம்பிக்கலாம் வாங்க. இந்த ஆலயத்தோட ஸ்தல புராணம் சொல்லுங்கள். இந்த ஆலய ஸ்தல புராணம் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னே குளத்தை கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது இந்த லிங்கத்தை நம்ம வேறாவத்தில் இப்போ ஃபோட்டோ எடுத்தீங்களா, ஆமாம், அந்த அம்மா தான் வழிபட்டு நாங்கள் பக்கத்து ஊரில் ஒரு 7 கிலோமீட்டருக்கு வந்து வைப்போம். அப்போ அவங்க முடியாது, யாரும் பண்ணுறதுக்கு இல்லாமல் இந்த குளத்தில் வச்சுட்டாங்க. நாங்கள் எங்கள் ஊரார் வந்து இந்த குளத்தை க்ளீன் பண்ணும்போது அந்த லிங்கம் எடுத்து இது பண்ணி ஐதீக பிரகாரம் வயிறு வச்சு நாங்கள் இது பிரதிஷ்டை பண்ணி அன்றைக்கிலேருந்து பூஜை புரஸ்காரம் நடந்துகிட்ருக்கு. இங்கே எது வந்தாலும் பசங்களுக்கு குழந்தை இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு எதனா சொன்னாங்க அதுக்கேற்ற வரைக்கும் அபிஷேகம் பண்ணுவோம். அபிஷேகத்தில் தான் நாங்கள் இது பண்ணிவிட்டு வரோம். நான் வந்து ஒரு 3 வருஷமாக தான் இருக்கேன். மலைக்கு மேலே இருக்கக்கூடிய சதாசிவ கோணம் இருக்குங்களா, அதோட வரலாறு? அது வரலாறு பரசுராமர் வழிபட்ட லிங்கம். அது பரசுராமர் வந்து இந்த ஸ்தலப்புராணம். பரசுராமேஸ்வரன்ட்டு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்குது, குடிமல்லம். சரி சரி. அங்கேருந்து அவர் வந்து இப்படி சதாசிவ மலைக்கு வந்து அப்போ வழிபட்ட லிங்கம். அது தண்ணிக்குள்ளே இருக்குது. அந்த பிள்ளை மேலே வந்து லிங்கத்தை வழிபடுறாங்க. மலையில் வந்து தான் முக்கியம் அதிகமாக. இங்கே வந்து நாகலேரன்ற ஒரு இதுதான். இங்கே சிவ அடிய சதாசிவ கோணம் அடிய வரும் சொல்லுவாங்க. இங்கே இதுலேருந்து மேலே போனோம்னா எல்லா மூலிகைகள்லாம் நிறையா இருக்கும். பிற சித்தர்கள் வாழ்ந்து போய்ட்டுருக்காங்க. இன்றைக்கும் சித்தர்கள் இருக்காங்க. சில மூலிகைகளில் கொஞ்சம் சில இது ஆன்மீகத்தில் போகிறவங்கலாம் நிறையா இருக்காங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு தம்பிட மாட்டாங்க. நம்ம தனிமலையை போகும்போது வரும்போது பைரவ ரூபத்தில் வருவாங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சித்தர்கள் நம்மளுக்கு கண் காணாமல் காட்சி கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கும் சித்தர்கள் வாழக்கூடிய இன்றைக்கும் வாழக்கூடிய இடம் இது. ஒரு ஜஸ்ட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நிறைய பேர் ஒரு 2 பேர் தனியாக 10 மணிக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம மாதம் வர்றாங்க. அவங்களுக்கு எப்பவுமே காணாமல் ஒரு ஐயா வந்தார், எங்களுக்கு பேர்பதியில் வந்து பேர்பதியில் பைரவர்கிட்ட வந்து நின்ட்டார், எப்படி போனார் எப்படி மறைஞ்சாருன்னு தெரியல, எங்ககிட்ட சொன்னாங்க. ஐயா நானும் பார்த்துருக்கேன் சித்தர்களும். நான் ஒரு வந்து 7 வருஷத்துக்கு முன்னே ஒரு கோகில பார்த்தேன் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் குருநாதரை கூட உட்காந்து. இது போல் நல்ல மூலிகையும் இங்கே இருக்குது. பசங்கள் இல்லாதவங்களுக்கு இங்கே ஒரு சின்ன இது பண்ணாங்க இது பண்ணிட்டு வரலாம். அதே போல் திருமணம் ஆகாதவங்க நிறைய பேர் வருவாங்க. ஐயா இங்கே ஒரு மஞ்சு பல்லு இருக்கும் சதாசிவ மலையில், இங்கே கிடையாது மலைக்குள்ளே. அந்த மஞ்சு ஒத்த கை ஒரு வேரில் முடி போட்டாங்கன்னா கண்டிப்பாக திருமணம் ஆகுது. இதுதான் ஐதீகம் இங்கே. சரிங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. மொத்தம் ஒரு 8 பேர் போயிட்டு இருக்காங்க இந்த சதாசிவ கோணைக்கு. நம்ம கூட வரவங்க யாராவதுனா இவர் தான் ராஜுபாய், திருத்தணி ராணுவர். இவர் தான் புதுசாக நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி தான் நானே பார்க்குறேன். இவர் வந்து பார்த்துருப்பீங்க, சந்திரகிரி கோட்டையில் தூக்கு மேடை வீடியோக்கு வந்திருப்பார்.
இவங்கெல்லாம் நம்ம பழைய சேனலில் வீடியோவில் வந்திருப்பார் தலைவர். இவன் வந்து ப்ளே பாய் தான். இவர் தெரியும் உங்களுக்கு, ரமேஷ். நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவர் தான் நம்ம சேனலோட மெயின் கேமராமேன் மணி, இவர் பேர். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போகணும்னு சொல்கிறாங்க. போகிறதுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ டைம் வந்து கரெக்டாக 11 ஆகுதுங்க. மேலே போயிட்டு எவ்வளோ நேரத்தில் போகிறான்றதை பார்க்கலாம். மொத்தம் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் போயிடலாம் சொல்கிறாங்க. ரொம்ப மலை ஏறுற மாதிரியெல்லாம் இருக்காது, அப்படியே நடந்து போகிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோம், பார்க்கலாம் வாங்க. இங்கே ஃபுல்லாக நம்ம பார்க்கலாங்க, மூங்கில் மரம் தான் இருக்குது. இங்கே ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி இருக்குது. இது என்ன தெரியுமா சொல்லுவார், நம்ம ஊரில் இந்த மாதிரி இருந்தால் பயங்கரமாக வெட்டி வீடு கட்டலான்றாரு. பார்த்துங்க, அதுதான் நம்ம ஊரில் எதுவும் இல்லாமல் இருக்குது. வளர்க்கணும் எங்கே மரம் இருந்தாலும், சரியா? வெட்டி எடுத்துன்னு போயிடணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம போகிற இந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆரம்பத்தில் ஒரு சூளம் வச்சு வழிபடுறாங்க. அவ்வளோ இங்கே வணங்கிட்டு நம்ம அப்படியே போனோன்னா அந்த மலைப்பயணம் வந்து பாதுகாப்பாக இருக்கின்றது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு நம்பிக்கை. இவன் குளிக்கலையா, அதனால் சாமி கும்பிட மாட்டாரன்ட்டாரு. அதெல்லாம் கட் பண்ண முடியாதுப்பா, அப்படியே வரும். குளிச்சா நாங்கள் அந்த மாதிரி அசிங்கப்பட்டு போகிறோம். குளித்து சுத்தபத்தமாக போகணும் கோவிலுக்கு. நம்ம போகிற இந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி அம்புக்குறி வந்து போட்டு வைப்பாங்க. சின்ன சின்ன பாதைகள் எங்கேயும் அந்தளவுக்கு போகல. இந்த மாதிரி அம்புக்குறி இருக்குது, அதை பார்த்துட்டே நம்ம போகலாம். மேலே தெரிஞ்சு பார்த்திங்கன்னா மலை, அந்த பாறைக்கு கொஞ்சம் அடியில் வந்து க்ரீனிஷ் தெரியுது, வீடியோவில் தெரியாது. அது வரைக்கும் நம்ம ஏறணும். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப்பான ஒரு ஃபாரஸ்ட் தாங்க. ரொம்ப டீப்புன்னு சொல்ல முடியாது, நார்மலாக போகிற மாதிரி இருக்குது. இந்த வழி கிடையாதா? ஏன்னா அம்புக்குறி இருக்கா? இங்கே ஒரு அம்புக்குறி இருக்குது. இந்த இடத்துல மொத்தம் 2 பாதையாக பிரியுதுங்க. நான் வந்து இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த வழியில் வந்து நாங்கள் போயிட்டோம், ஒரு 6 பேர். 2 பேர் மட்டுமே வலது பக்கமாக இருக்கக்கூடிய அந்த வழியில் போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்திருக்கோம், இந்த வழியில் நான் போயிருக்கேன்னு சொன்னாங்க. சரி, முதல்ல மேலே யார் போகிறான்னு சொல்லி பார்க்கலாமாங்க. அந்த வழி மக்களுடைய நடமாட்டம் இருந்தால் தெளிவாக இருக்கும். இது தெளிவாக இருக்குது பாதை, அதனால் இந்த வழியில் தான் மக்கள் போயிருப்பாங்க. அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறாரு. என்ன பிரச்சனைனா அந்த வயிறு கொஞ்சம் தொப்பை இல்லையா? தொப்பை இல்லை, எல்லாத்தையும் ஒருத்தரே சாப்பிட்டா தொப்பை தான் இருக்கும். 4 பேர் பகிர்ந்து சாப்பிட்டா தொப்பை இருக்காது. இந்த காட்டுலேயும் டவர் வருது பாரு, நல்லா ஃபோன் பேசுகிறாங்க. நாங்கள் வர வழி தானே கேட்டோம் ஐயா, வழி மாறி போயிட்டாங்க 2 பேர். இப்போ ஃபோன் பண்ணுறாங்க. என்னது இது? எனர்ஜிக்கு ஆரஞ்சு பவுட்ரு. இது மலை ஏறவங்க இந்த பவுட்ரு தண்ணியில் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து குடித்தா எனர்ஜியாக இருப்பாங்க, ஏறுவாங்க மலை. இதுதான் கேங்கில் ஒரு டாக்டர். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. ரொம்ப தூரத்துக்கு நமக்கு மூங்கில் காடு தாங்க. இந்த வழியில் ஃபுல்லாக மூங்கில் தான். ஃபுல்லாக மூங்கில் தான் இருக்குது போகிற வழியெல்லாம். சூப்பராக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படி போவோம் அந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. எல்லோரும் ஃபோன் பேசி தான்ப்பா போகிறாங்க. சிக்னல் ஆகிறதுனால வருது இந்த இடத்துல. எனக்கு சுத்தமாக வரல, ஜியோ மட்டும் லைட்டாக வருது. ஏர்டெல் சுத்தமாக டவர் இல்லைங்க. இதே மாதிரி தாங்க இருக்குது. போகிற வழியெல்லாம் மூங்கில் மரம் தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஏறுற மாதிரி போயிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. ரொம்ப அப்படியே தாங்க போகுது, மேலே போயிட்டே இருக்குது. லைட்டாக ஏறி போகுது. சரி, உங்களுக்கு பின்னாடி பார்த்தா எவ்வளோ டவுனு, கொஞ்சமாக தான் ஏறி போகுது. 2 பேர் தொலைஞ்சிட்டாங்க சொல்லிக்கலாம். இந்த வழியில் தான் வந்திருக்காங்க, உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? எங்களுக்கு வழி தெரியல. கரெக்ட் தான். அந்த வழியில் வந்துக்கிறாங்கப்பா. இந்த அங்கே ஒரு வழி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வழி தான் இந்த வழி. நாம் வந்த வழி இந்த வழி. இது கொஞ்சம் ஜன நடமாட்டம் இல்லாத மாதிரி இருந்தது, அதனால் டவுட்டை வந்துட்டோம். இந்த 2 அடங்காப்பேடாரிகள் மட்டும் அந்த வழியில் வந்திருக்கு. அந்த கருங்கோரங்கும் இந்த செங்கோரங்கும். நம்ம இந்த வழியில் வரும்போது முதல்ல ஒரு வழிபாட்டுத்தலம் பார்த்தோம் இல்லைங்களா, அடுத்ததாக இங்கே ஒரு அம்மன் சிலை இருக்குங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆகாயலிங்கம் சொல்லிட்டு 2 சிவலிங்கம் வந்து வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம போய்ட்டோன்னா பாதி இடத்துக்கு வந்த மாதிரி. மலை இருக்குது பார்த்தீங்களா, கீழே மரம்லே தெரியுதுங்களே, அது வரைக்கும் நம்ம போகணும். மணி கஷ்டமாக இருக்குது ஏறத்துக்கா? ஆமாம், கஷ்டமாக இருக்குது. பருவத்து மலையே ஒரு அறிவு பரவாயில்ல. பருவத்து மலையே பரவாயில்லையா? இது அதோட கஷ்டமாக இருக்கா? அதோட நிற்கா இது, அதோட நிற்கா இருக்காம்பா. இந்த இடத்துல தான் கொஞ்சம் நம்ம
படியில் ஏறி வர மாதிரி தெரியுது. இந்த படியில் கல்லில் வந்து ஏறி வர மாதிரி கொஞ்சம் இருக்குது. இது முன்னாடி பாருங்க. இந்த இடம் சூப்பராக இருக்கு பாருங்க. என்னப்பா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? புத்தூரா? எத்தனை பேர்? 15 பேரா? எல்லாம் முன்னாடி போயிட்டாங்களா? இங்கேருந்து கொஞ்சம் கஷ்டமாக போகுது. கஷ்டமான ரொம்ப கஷ்டம் இல்லை, கல்லில் ஏறி போகிற மாதிரி இருக்குது. கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? பெரிய மனுஷன் நினச்சா இப்படி மூச்சு வாங்குது உனக்கு? பெரிய மனுஷன் மூச்சு முதல்ல மூச்சு வாங்குற மாதிரி வாங்குது. திருவிழாடு ப்ரோ எப்படி இருந்தது ப்ரோ? மேலே போயிட்டு வந்தீங்க? நல்ல அம்சமாக இருக்குது ப்ரோ. எத்தனை மணிக்கு போனீங்க? நான் நேற்று போனோம். அப்படிங்களா? நேற்று நைட் அங்கே ஸ்டே பண்ணிங்களா? அங்கே ஸ்டே பண்ணோம். சாப்பாடெல்லாம் சாப்பாடு நாங்களே எங்கே ரெடி பண்ணி போயிட்டோம். மேலே ஆக்கலாங்களா? எல்லாமே நம்ம எத்தனை பண்ணிக்கலாம். நம்ம என்ன வருமா அங்கே தயார் பண்ணி அங்கே சாப்பிடலாம். சரி, ஜாலியாக இருந்துங்களா? தண்ணி வருதுங்களா? ரெண்டாவது மலைக்கு போவோம், அங்கே தான் அருமையாக இருக்குது குளிக்கிறதுக்கு. தண்ணி நிறைய வருதுங்களா? ஃப்ளோ நிறையா இல்லைன்னா கூட குளிர் தவிர்த்துக்கு வருது. நல்லா நிறையா இல்லைன்னா கூட. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. இந்த வழியில் நம்ம நடக்கிறதே கஷ்டம். பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி சாமானெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க மேலே சாப்பாடு செய்கிறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட் நம்ம ஸ்டே பண்ணலாங்க. ஒரு சில பேர் 3 நாள் கூட தங்கி இருந்து அதுக்கப்புறம் கீழே வருவாங்க. அங்கே மேலே வந்து காட்டுறேன், நிறைய இடங்கள் இருக்குது ஸ்டே பண்ணுறதுக்கு. என்னப்பா முடியலையா? முடியலையா தம்பி? பாருங்கள், சும்மாவே நடக்க முடியல, வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் பாதி தூரம் இருக்குமா தம்பி? இன்னும் பாதியே வரலண்ணா. இன்னும் பாதி தூரம் கூட வரலையா? இங்கே இந்த டீப்பாக போகுது உள்ள, நமக்கு கும்மி இருட்டாக இருக்குது. இந்த ஒரு மலைப்பயணத்தில் நம்மளுடைய உடல் பலத்தை சோதிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கான்னா கண்டிப்பாக அது இந்த இடம் தாங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை, போயிடலான்ட்டு. ஆனால் இந்த இடம் ரொம்ப கொஞ்சம் ஏற்றமாகவே போயிட்டு இருக்குது. பார்க்க ரொம்ப இருட்டாக தாங்க இருந்தது. நான் பிரைட்னஸ் வச்சு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு விஷயம்னா ரொம்ப தூரமாக இருக்குது, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு இந்த வழியே போயிட்டு இருந்தது. ரொம்ப டயர்டாகிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த வழியை நம்மளை. இப்போ ரொம்ப டயர்ட் பண்ணிச்சுங்க நம்மளை இந்த பாதை. இந்த வழி ரொம்ப டயர்டாகிடுச்சு. இந்த வழியை பார்த்தா கண்டிப்பாக இன்னொரு வாட்டி ஏற வரமாட்டார் தலைவர். அதனால் இதுதான் கடைசின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு போகிற இடமெல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த வழி தாங்க கீழே வந்து ரொம்ப தூரம் இதே மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி தான் வந்துட்டு ரொம்ப டயர்டாகிட்டு இருக்குது. எல்லாம் டயர்டாகிட்டாங்க. ஒரு நேரம் தலையை நிமிந்து நடக்கிறாங்க பாருங்க. பட்டாணி சாப்பிட்டுங்கிறாங்க. அவன் திருப்பதிலேருந்து இது சாப்பிட்டுங்கிறான். பட்டாணி பிரியர். நீங்கள் குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்கன்னா கண்டிப்பாக ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படி இப்படி போயிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஆனால் இந்த ஒரு பயணம் போகிறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி வரதும் கஷ்டம் இருக்குங்க. இந்த வீடியோட கடைசியில் நான் அதை பற்றி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாதி பேர் ஏந்தா வந்தோம்னு இருக்காங்க, பாதி பேர் எப்போ தான் பாதி தூரம் முடியும்னு இருக்காங்க. நாங்கள்லாம் வெறுங்கையை வீசிக்கிட்டே இந்த மலை ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் இங்கே பின்னாடி வர்ற பசங்க 3 நாளைக்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்து சுமந்துக்கிட்டு ஏறி வராங்க பாருங்கள். நீங்கள் எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்க தம்பி? வந்து 9 மணிக்கு. 9 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்களா? டைம் இப்போது 12 ஆகுது. நாங்கள் 11 ஏற ஆரம்பித்தோம். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போது 2 ரன்னிங் திறமைனா பாதி வரும். சரியா? எத்தனை முறை வந்திருக்கீங்க இந்த மலைக்கு? 3 முறை. 3 முறையா? வரும்போதெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவீங்களா? வரும்போதெல்லாம் பிரதி வாட்டி. இப்போ ஸ்டே பண்ண போகிறீங்களா? 3 நாள். 3 நாள் இங்கே ஏன்னா காசு தரமா ஸ்டே பண்ணானா? இல்லை இல்லை, அதெல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். ஃப்ரீ தான். சாப்பாடெல்லாம் நீங்கள் தான் ஆக்கி சாப்பிட்டுணும். சாப்பாடுலாம் நம்மளுது. தண்ணியில் நல்லா வசதியாக இருக்குது. இந்த பிரச்சனை இல்லை. யாருன்னா வந்தாலும் இங்கே தங்கி இருக்கலாம். சரி சரிம்மா. போகிற வழியெல்லாம் இப்படி தாங்க இருக்குது. எல்லாம் இதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் சில்லுன்னு இருக்குது இடம் வந்து. ஆனால் உடம்பு ரொம்ப டயர்டாகுது. பாதி இடம் வந்துட்டோங்க. இப்போ அது என்ன சிவலிங்கம்? சொல்லுமணி, என்ன இடம் தெரியலையா? இதுதான் பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் ஆகாய லிங்கேஸ்வரர் ஆலயங்க. இந்த இடத்துல 2 சிவலிங்கங்கள் இருக்கும். இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோன்னாவே பாதி தூரம் இந்த மலைப்பகுதியை நம்ம கடந்துட்டோன்னு அர்த்தம். இந்த ஆகாய சிவலிங்கம் இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து இங்கே வந்தீங்கன்னா பாதி தூரம் நம்ம கடந்தாச்சுன்னு அர்த்தங்க. இங்கேருந்து இன்னும் பாதி தூரம் இருக்குது. இங்கேக்கே நமக்கு 1 மணி நேரம் ஆச்சு. சரியாக 11:30க்கு நம்மளுடைய பயணத்தை வந்து நம்ம ஆரம்பித்தோம். இப்போ வந்து 12 ஆகுது சரியா. இன்னும் 1 மணி நேரம் ஆகலாம். இப்போது பாதை வந்து பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் டவுனாக போகுது வழியெல்லாம். கொஞ்சம் சீக்கிரம் போயிடலான்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு என்ன டைமுக்கு நம்ம வந்து எவ்வளோ நேரம் மேலே எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி கிளியராக பார்ப்போம்.
ஃபுல்லாக டவுன் தாங்க. இப்போ போகிறதெல்லாம் டவுனு. ஒரு மலை ஏறி இருக்கும், ஏறி இறங்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 2 மலை ஏறணுன்ற மாதிரி சொன்னாங்க. கீழே பார்க்கலாம். பா சண்டை படம் போங்கப்பா, குரங்கு வந்துட்டு போகுது. பட்டாணி போயிட்டுக்காப்பா சண்டை. ஃபுல்லாக இங்கே டவுன் வருதுங்களா, அப்படியே வந்து பாருங்கள். இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நடுவில் வந்து தண்ணி போகிற இடம் மாதிரி இருக்குது. மழை டைமில் வந்து தண்ணி வரும் போல் இருக்குது. விருமாண்டி டீ எடுத்துன்னு வந்து அங்கே வச்சுருக்கான் பாருங்கள். ஒரு கிலோ பட்டாணி வாங்கி வந்துட்டாங்க. இதான் டைம் பாஸா? இப்போ 1/2 கிலோ காலி பண்ணியிருப்பீங்களா? இன்னும் பாதி தூரத்துக்கு 1/2 கிலோ காலி. அதாவது 1 கிலோ வாங்கி வந்தால் டைம் பாஸ் பண்ணிடுவாங்க இந்த காட்டில். அவ்வளோதான். தண்ணி பத்தலையா? தண்ணி பத்தலை. இந்த 2 லிட்டர் எடுத்துன்னு வந்தான், பாத்தாலே காலி. தண்ணி வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துன்னு வரணுங்க. தண்ணி வந்து கம்பல்சரி தேவை. 2 லிட்டர் தண்ணி எடுத்துன்னு வந்தோம். வரவையில் நிறைய பேர் தண்ணி கேட்டாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தோம். இப்போ தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி இல்லை. வரீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு 1 லிட்டர் தண்ணி வந்து கேரி பண்ணணும். திரும்ப கீழே அப்படியே டவுனாக போதா? சண்டை போடாதீங்கப்பா. பக்தர்களுடைய வேண்டுதல். வீடு மாதிரி இதான் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கல் அடுக்கி வைப்பாங்க. மணி வந்து எத்தனை ஃப்ளோர் கட்டணும்னு ஆசைப்பட்டு இருக்காருன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். டேய், இன்னொருத்த வீடு எடுத்து கட்டாதரா பாவம். அவன் வீடு கீழே வந்து 4 மாடி போதும். ஏன்பா இன்னொருத்த வீடை இடிச்சு உன் வீடை கட்டணும்னு நினைக்கிறியே, தகுமாடா? கடவுள் ஒத்துக்க மாடா அதுக்கு? மணி எல்லா விஷயத்துலையுமே அட்டும் பொருளை தான் எதிர்பார்ப்பான். அதான் நல்லா இருக்கும். தெரியுதுங்களா? ஒரு பெரிய மலை இருக்குங்களா, அதாவது ஒரு மலை நம்ம ஏறி இறங்கி இருக்கோம். இன்னொரு மலையோட சில இடுக்கில் நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு கிலோமீட்டர் வருங்களா? இதுதான் பயிர். இங்கே வரவங்களுக்கு வந்து துணையாக வரவர். இது வந்து ஃபுல்லாக டவுனாக போகுது நமக்கு வழி. இங்கே ஒரு மலை வந்து நம்ம ஏறின மாதிரி இருக்குது, சின்னதாக ஏறி இறங்குற மாதிரியே இருக்குது. அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு மலை ஏறும்போது மட்டும் தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது வழி. வேறு எங்கேயுமே நமக்கு ரிஸ்க்கு ஃப்ரீயாக வரலாம். போகிற வழியெல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. அதனால தான் நான் அங்கங்கே சும்மா அப்படி அங்கங்கே காட்டிகிட்டே இருக்கேன். ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுதான் இதே மாதிரி தான் இருக்குது எல்லா வழியும். போகிற வழியெல்லாம் முக்கியமான இடம் மட்டும் நான் காட்டிகிட்டு போகிறேன். அப்புறம் இந்த மாதிரி ஆட்கள் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா சில்மிஸும் அதையும் காட்டுவேன். பட்டாணி சாப்பிட்டே காலத்தை ஓட்டுறீங்களாப்பா? பட்டாணியே காலி ஆயிடுச்சு. பட்டாணி சாப்பிட்டு இமய மேலே கூட ஏறி விடுங்க போல இது. நீங்கள் பட்டாணி வச்சுக்கிட்டா. இங்கே ஒரு சின்ன ரிவர் கிராசிங் போய்ட்டு இருக்குது. மழை டைமில் தான் இங்கெல்லாம் தண்ணி போகும் போல். மழை டைமில் ஃபுல்லாக போகும் போல தண்ணி. அதே நம்ம பைக் போகிற அந்த வழியில் போனோன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்கும் எல்லா இடத்துலையும். இங்கே ஒரு புத்து இருக்குது பாருங்கள். இங்கேயும் ஒரு புத்து இருக்குது பாருங்கள், பெரிய புத்து. இங்கே ஒரு புத்து இருக்குது பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது. அதாவது ஃபால்ஸில் தண்ணி வருதுங்களா? தண்ணி வருதுங்களா? நைட்டே வந்துட்டோம். இங்கேயே நைட்டு பத்துட்டு காலையில் போயிட்டு வரும். சரி சரி. இப்போ அங்கே ஒரு ஆறு பார்த்தோம் இல்லைங்களா, தண்ணி வர ரிவர். அதே தான் இங்கே திரும்பிட்டு வருது பாருங்கள். அப்போ நம்ம நடந்து வர பாதை பாருங்கள், இப்படியெல்லாம் பள்ளம் மேடு இருக்குன்ட்டு இறங்கி ஏறுது இந்த பாதை. டக்குன்னு ஹைட்டாக வரும், டக்குன்னு டவுனில் வரும். ரொம்ப கஷ்டம் இல்லை, ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஏறுறது. இப்போ ஓரளவுக்கு சமதளமாக இருக்குது இந்த வழி நமக்கு. இப்போ தான் நல்லா வெயில் வருது. இவ்வளோ நேரம் டீப்பான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தோம். ராஜ நடையில் வரையண்ணா, அப்படியே பேர் ராஜுபாய். இவர் தாங்க இந்த ட்ரிப்புக்கு ஸ்பான்சர்டு. எல்லாமே இவர் தான். அப்படி சொல்லணும் ஆசை, ₹1 செலவு பண்ண மாட்டான்றான் இந்த ஆள். திரும்பவும் கடிச்சா ஒரு ஏற மாதிரி ஒரு வழி இருக்குங்க. ஏறி இறங்கினான்னா ஃபால்ஸ் வந்துடும் சொல்லியிருக்காங்க. இவரால் ஏற முடியல. இது போயினே இருக்குங்க. இந்த வழி திரும்ப ஒரு மாலை மாதிரி ஒரு காடு மாதிரி வந்துடுச்சு. கொஞ்சம் தூரம் வரவங்க போயிட்டே இருக்கு. டக்குன்னு ரொம்ப டீப்பாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகுது. டக்குன்னு ஒரு பள்ளமாக போகுது. டக்குன்னு 2-3 ரிவர் கிராசிங்கு. உடனே ஒரு சமதளம், ஒரு வித்தியாசமான ஒரு பாதை. நம்ம பருவத மலையில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஏறுற மாதிரி தான் இருக்கும். ட்ரெக்கிங் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் இடம். வழி பார்த்தீங்களா, ஃபுல்லாக கல் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப பக்தர்களுக்காக இந்த அளவுக்கு வந்து இந்த காட்டுக்குள்ளேயும் இவ்வளோ தூரத்தில் அந்த மாதிரி வழி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த வழியை தான் போயிட்டே இருக்குங்க. ஒரே மாதிரி தான் இருக்குது வழி.
ரொம்ப தூரமாக போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வந்திருப்போம். இதே மாதிரி தான் இருக்கு வழி. குழந்தைங்க கூட வந்திருக்காங்க பாரு இவ்வளோ தூரத்தில். நடக்கதே கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்க கூட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. லேடிஸ் ஒரு சில பேர் நம்ம பார்த்தோம், வரவே இல்லை. பார்க்கலாம், கொஞ்சம் வயசானவங்க கூட வந்து போயிட்டே இருக்காங்க. வரலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வரணும். ரொம்ப டைம் எடுக்குதுங்க வரதுதானே. இதோட முடியுதுங்க இந்த வழியை. ஆனால் ஏறும் போது தான் தெரியும் இந்த வழியில் எவ்வளோ கஷ்டம்ட்டு. இப்போது இறங்கி வந்துட்டோம். ஏறி போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த பைக் வர சவுண்டெல்லாம் கேட்குது. அது வண்டி வர வழியும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வழி வந்து பார்த்திங்கன்னா கல்லுங்களாக இருக்கும். அந்த 10 கிலோமீட்டர் பைக்கில் வரதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு சொல்லுவாங்க. நினச்சி பாருங்கள் ரோடு எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குன்ட்டு. அதான் நம்ம வண்டியெல்லாம் கீழே விட்டுட்டு வந்துட்டோம். கிட்ட ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். பைக்கெல்லாம் போயிட்டே இருக்குது. இப்போது பாரு பைக் போகிற வழி அது. இது அந்த வழி சரிங்களா. இந்த விசேஷ நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி டென்ட் எல்லாம் இருக்குங்களா, ஷெட்டெல்லாம் போட்டுருக்காங்களா. இதில் வந்து நம்ம சமைச்சு சாப்பிடுவாங்க. இங்கேயே ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணிட்டு தான் போவாங்க. 1 லட்சம் பேருக்கு மேலே வருவாங்களா இந்த விசேஷ நாட்களில், சிவராத்திரி அந்த மாதிரி நாட்களில் இங்கே தான் வருவாங்க. வந்து எல்லோரும் தங்கியிருப்பாங்க. அன்னதானம் அதெல்லாம் நடக்கும். ஏகப்பட்ட ஜனங்க இருப்பாங்க இந்த இடத்துல. நெல்லிக்காய் மரங்க நிறைய இருக்குது. நெல்லிக்காய் தங்கறதுக்கு வசதியான இருக்கும் இடம். அதான் சிவராத்திரி டைம் அந்த மாதிரி டைமில் வந்து இங்கே இருப்பாங்க. சிவராத்திரி டைம் ஃபுல்லு ஜனம் எல்லாம் ரூம்ஸ் தான். 20 லட்சத்துக்கு பேர் வருவாங்க. 20 லட்சமா? 20 லட்சம்ன்ற 20 லட்சம் பேர் வருவாங்க. 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் வருவாங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இது ஃபுல்லாக தங்குற இடம் தான். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து தங்குற இடம். இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணுற இடம் தான். அதை நைட்டில் இப்போ ஸ்டே பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க? சும்மா இருக்க மாட்டாங்க பாயவங்க. இப்போது டிராக்டரு, ஜீப்பு, பைக்ஸ் எல்லாம் வரக்கூடிய வழி வந்து இந்த வழி. இதுதான் நம்ம போகணும் கோவிலுக்கு. இதுவும் இங்கே வந்து ஸ்டே பண்ணுற இடம். இப்போ டவுனில் இப்படி வரோம் இல்லைங்களா, அப்படியே வந்து நேராக வந்து இப்படி போனோன்னா ஃபால்ஸுக்கு போயிடலாம். சவுண்டு கேட்குது. எல்லாமே ஸ்டே பண்ணுற இடமா. என்ன இடம் இதெல்லாம்? கோவில் இடத்துல இப்படி கிறுக்கி வச்சுக்கிறாங்களாப்பா. பக்தர்கள் அந்தளவுக்கு மோசமாக இருக்காங்க. பக்த லீலைகள் அதான் வந்தாச்சு. ஸ்ரீ வித்யா விநாயகர் ஆலயம். இங்கே வந்து ஒரு விநாயகர் சன்னதி இருக்குல்ல, இங்கே வந்து நான் வழிபட்டுட்டு சொல்லிக்கிறீங்களா. நாங்கள் திருத்தணியிலேருந்து வரோம். திருத்தணி பக்கம்னா சொல்லிக்கிறேன். எத்தனை மணி ஏற ஆரம்பிச்சிங்க? ஒரு 2 வருஷம் முன்னாடிங்க. 2 வருஷம் ஆச்சுங்க. இப்படி கஷ்டமாக இருந்தாங்களா? ஒன்றும் அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்குங்க. இப்போ உங்கள் வயசில் இருக்கிறவங்க வரலாம் இல்லைங்களா? ஐயா வயசானவங்க 90 வயசுக்கு வரலாம். அந்த அளவுக்கு எனர்ஜி வந்துடும் இங்கே வந்தாங்க. இது வந்து இயற்கையான காற்று. அந்த இயற்கையான காற்று படுற கொஞ்சம் வரையும் நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து கொஞ்சம் தெம்பு உருவாகுது. அதே போல் இந்த அருவியும் அது இயற்கையான குளிச்சோன்னா ஒரு 2 ஆள் பலம் வந்துடும். நம்மளோட அந்த காற்று போக போக நம்ம உடம்பு வந்து தெம்பு கொடுக்குது. அது இல்லாமல் எவ்வளோ வயசானாலும் இளமையாகவும் அழகாகவும் அதே போல இங்கே வந்து அந்த வாய்ப்பு இருக்கு. சாப்பிட்டா கூட தப்பான விஷயத்துக்கு போகாம ஜாலியாக போனேன்னா அது ஒரு கடவுளோட அருள் நம்மளுக்கு காலில் காட்டியுமே நல்லதே நடக்கும். வீட்டுக்கு பார்த்துக்கொள்ளு. அதுதான் இந்த கோயிலோட சக்தி அதிகம். ஓம் நமச்சிவாய வாழ்க. நன்றி. ஸோ உள்ளே வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து விநாயகருடைய ஒரு ஆலயம் இருக்குது. விநாயகரை வழிபட்டுட்டு நம்ம உள்ளே போகணும். அதான் நம்ம கீழே போய்ட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐயாவாரி ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம். வந்துட்டோம் அருவி. தெளிவாக இருக்கு பாருங்க தண்ணி. இதுதான் கோவிலுங்க. சிவபெருமான் சிவலிங்கம் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கோவிலுக்கு போய் பார்த்துடலாம். ஃபால்ஸில் தண்ணி கம்மியாக தான் வருது. வந்து சிவன் கோவிலுக்கு நம்ம போய்ட்டு இருக்கோம். கீழே இருக்கக்கூடியது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வந்து சிவன் ஆலயம். இங்கே இருக்கக்கூடிய அருவி வந்து சிவனுடைய ஜடாமுடியிலேருந்து வரதா சொல்லுவாங்க தண்ணி. இங்கே தான் பரசுராமர் வந்து சிவபெருமனை வந்து சிவலிங்கம் வச்சு வழிபட்டிருக்காரு. அந்த ஒரு ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். மலையோட இடுக்கில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். முதல்ல நம்ம போயிட்டு அருவியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தரிசனத்துக்கு போகலாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டு நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருந்தாங்க குளிக்க. வீடியோ எடுக்காதப்பா வீடியோ எடுக்கன்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க.
சரின்னு சொல்லிட்டு வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுங்க. இல்லைன்னா இதே காரணமாக சொல்லி குளிக்காமல் கூட வந்துடுவாங்க. அதுக்காக தான். இதுதான் அந்த சிவனுடைய ஜடாமுடின்னு சொல்லுவாங்க. அந்த ஜடாமுடியிலேருந்து தான் தண்ணி வரதான் நம்புகிறாங்க. அதனால் இந்த தண்ணி வந்து ரொம்ப புனிதமாக இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து பார்க்குறாங்க. இந்த மரத்துக்கு வந்து முக்கியமான விஷயம் முதலே இல்லைன்னு சொல்கிறாங்க. மொத்தம் வீடுகள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து டீப்பாக ஆழமாக இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த அருவிக்கிட்ட தான் பரசுராமர் வந்து சிவபெருமனை வந்து வழிபட்டதாக சொல்லப்படுது. அதாவது ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி சிவபெருமனை நோக்கி தவம் புரிந்து சிவபெருமனை வழிபட்டதாக சொல்லப்படுது. இப்போது ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் வந்து மக்களால் சமீப காலத்தில் வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. இது வந்து இந்த ஆலயத்துடைய ஸ்தல புராணம். இன்றைக்கும் பரசுராமர் வழிபட்ட அந்த ஒரு சிவலிங்கம் இங்கே தண்ணிக்குள்ளே இருக்கிறதா சொல்லப்படுது. அவ்வளோங்க, தரிசனம் முடிச்சாச்சு. போயிட்டு பார்த்துட்டு வந்தார். தரிசனம் நல்லாச்சா? இப்போ நம்ம கீழே வழிபட்டாச்சுங்க. இது மேலே போகிற வழி வந்து இவங்க அதுக்குள்ளே போயிட்டு அந்த நெல்லிக்காய் மரம் பஸ்ஸில் காட்டினாங்க. அங்கே போய் ஆட்டணும் வந்துக்கிறாங்க பேர். இப்போது கீழே வந்து பார்த்தாச்சு. இது வந்து சிவன் ஆலயம் இருக்கக்கூடிய இடம். மேலே வந்து பார்வதி தேவி அவர்கள் வந்து ஆலயம் இருக்காங்க. இது வந்து 2 அருவிங்க நீர்வீழ்ச்சி இருக்குது. ஒன்று வந்து கீழே இருக்கக்கூடியது அப்பாவாரி ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. மேலே இருக்குது அம்மாவாரி ஃபால்ஸ் சொல்லுவாங்க. அதாவது சிவனுடைய நீர்வீழ்ச்சி ஜடாமுடியில்னு வர மாதிரி சொன்னாங்களா, அது மேலே இருக்குது பார்வதி தேவிக்குரிய அந்த ஒரு ஸ்தலம். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் மேலே நடந்து போகிற மாதிரி இருக்கும். குரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சண்டை, குரங்கு சண்டை நடக்குதுங்க. கொஞ்சம் தூரம் படி வந்து இருக்குது. படி ஏறி நம்ம போகிற மாதிரி இருக்குது. எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. இது தூரம் ஏறினாங்க, சுத்தமாக முடியல. இவ்வளோ தூரம் நடந்து வந்தது. அதுக்கப்புறம் இது வேறு ஸ்டீப்பாக இருக்குது. டயர்டாக இருக்குடா, கிளம்பிட்டான். டயர்டாக தான் இருக்கும். குரங்கு பார்த்தீங்களா, இவ்வளோ குரங்கு இருக்கு பாருங்க. ஓடிடலாம். இங்கே ஏதோ ஒரு சின்ன ஒரு வழிபாடு தலம் இருக்குது. நாமம் போட்டு வச்சுருக்காங்க. ஆஞ்சநேயருடைய ஒரு புடைப்பு சிற்பம் இருக்குது. இடம் பாருங்க, ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. வரும் கல்லுலேயே அடுக்கி நிறைய பாறை இருக்குது. ஒரு புடைப்பு சிற்பம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் புதுசாக தான் வச்சுருப்பாங்க. இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். இன்னும் இப்படி போனோம். சூப்பராக இருக்குது இடம். இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதி. இந்த பக்கம் ஒரு மலை கேப் இருக்கும் இல்லைங்களா, இந்த கேப்பில் தான் அருவி போயிட்டே இருக்குது. ஃபுல்லாக ட்ரெக்கிங் தான். ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குங்க. பாறையில் ஏறி இறங்கி மலை ஏறுறது இறங்குறது இதே மாதிரி தான் இருக்குது மொத்தமே. இந்த வழி எல்லாமே ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதை வேறு. இப்போ ஒரு புதிய ஒரு பாதை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தருது. இதையும் பாருங்கள், குழந்தை இல்லாதவங்க ஒரு வேண்டுதலை வந்து செலுத்திருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த இடம். அந்த கேப்பில் தான் அந்த ஃபால்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி வர வழி போல் இருக்குது. இப்படி போக வேண்டியது இருக்கும். மேலே நல்லாயிருக்கும் ஃபால்ஸுங்க. அந்த ஃபால்ஸ் கிட்ட குளிக்கிறதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும். வந்தாச்சு ஃபால்ஸுக்கு. திரும்ப கீழே போகுது வழி. ஃபுல்லாக கீழே டவுனாக இருங்க. திரும்ப அப்படியே போகுதுங்க. சூப்பராக இருக்குது இந்த இடம். அவ்வளோதான், வந்துட்டாங்க கீழே. இங்கே சின்னதாக ஒரு ரிவர் கிராசிங். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம குடிக்கிறது தண்ணி பாருங்கள், இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பிடிச்சிப்பா தண்ணி. அந்த சின்ன ஃபால்ஸ்லேருந்து இங்கே வருது தண்ணி. நல்லா இருக்குது தண்ணி. தண்ணி நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பாட்டில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எடுத்து அப்ரூவ் படுத்திருக்காங்க. இல்லை குடிக்கலாம், கோவிலுக்கு வராங்க இல்லைங்களா, இந்த மாதிரி இடத்துல வந்து குடிக்கலாங்களா. எவ்வளோ பாட்டில் இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, மேலே இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி நம்ம வந்துட்டோம். என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி ஒரு மண்டபம் இருக்குது, அந்த பக்கம் ஒரு ஆலயம் இருக்குது. கிட்ட போய் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ஃபால்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே படுத்துக்கலாம் நைட்டில். சாப்பாடெல்லாம் அவங்களே செஞ்சுக்கணுங்களா? சரி சரிங்க. இது வந்து இங்கே என்ன கோயில் இருக்குது சாமி? இது அம்மன் கோயில். அம்மன் கோயில். சரி, கீழே இருக்குது சிவன் கோயில். சிவன் கோயில். இது 2 தான் இங்கே இல்லைங்களா? காமாட்சி அம்மன், ராஜராஜேஸ்வரி.
இந்த ரெண்டு டெம்பிள் இருக்குது. 2 பேர் இருக்காங்க. சரி சார், வேறு எதுவும் இங்கே இல்லை? அவ்வளோதான், அவ்வளோதான். இந்த லாஸ்ட் இது. சரிங்க சார், நன்றி சார். இங்கே வாட்டர் ஃபால்ஸ். சரி சார், நன்றி சார். ஏய், குரங்கு எதாவது அமைதியாக இருக்குது போடா, இந்த மாதிரி பண்ணால் தான் கிடைக்கிறது. அதுவே உனக்கு குரங்கு திட்டுற வரைக்கும் நீ இப்படி தான் பண்ணுவ. நாங்கள் ஃபால்ஸு புரியுதா? நிற்க போயிருந்தீங்க வந்தாச்சு ஃபால்ஸுக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த அருவி தாங்க மலைக்கு மேலே இருக்கக்கூடிய இன்னொரு அருவி. அதாவது அம்மன் ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அருவி தாங்க இந்த அருவி. இந்த இடத்துல கொஞ்சம் ஆழமாக இருக்கும், தண்ணி வந்து குதிக்கிற இடத்துல. இங்கே நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஏன்னா இறங்கி போகிறதுக்கு நம்மக்கிட்ட ரொம்ப நேரம் கம்மியாக இருந்தது. நம்ம கூட வந்த பசங்க ஒரு 3 பேர் மட்டும் இந்த இடத்துல குளிச்சுட்டு இருந்தாங்க. பெரியவர் சொல்லியிருப்பாருங்களா 2 அம்மன் ஆலயங்கள் இருக்குன்னு சொல்லி. இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது காமாட்சி அம்மனுடைய ஆலயங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ராஜராஜேஸ்வரி அம்மனுடைய ஆலயம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் அது. இதாங்க அந்த அம்மன் ஆலயம். இங்கேயும் சிவலிங்கம் பார்க்கலாம். இதுதான் நம்முடைய அம்மன் ஆலயம். இங்கே இருக்கக்கூடிய ஆலயம், இங்கே ஒரு ஆலயம், இங்கே ஒரு ஆலயம். 2 அம்மன்களை வந்து இங்கே வழிபடுறாங்க. கீழே வந்து சிவபெருமனை வந்து வழிபடுறாங்க. அதாவது பரசுராமர் வந்து சிவபெருமனை வந்து வழிபட்ட ஸ்தலம். இப்போ அங்கே ஒரு கோயில் பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து அம்மன் கோயில். அவ்வளோதான், இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். டைம் வேறு ஆகிடுச்சு நம்ம கீழே போகிறதுக்கு. அவ்வளோ சீக்கிரமாக இறங்கி போகணும். 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் 5-6 மணிக்கெலாம் போயிடலாம். அவ்வளோதான், நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். இங்கே வந்து 2:10 டைம் இப்போ சரியா. இந்த சதாசிவ கோணை இந்த மலைக்கு யார் வேணால் வரலாங்க. வயசானவங்க, பெண்கள், குழந்தைங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. யார் வேணாலும் வந்து போகலாம். ஆனால் ஏறி வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுதுங்க. அதே போல் இறங்கி போகிறதுக்கும் 1 மணிலேருந்து 1.5 மணி நேரம் ஆகுது. ஏறி வரும்போது எந்தளவுக்கு கஷ்டம் இருக்கோ அதே போல் இறங்கி போகிறதுக்கும் அந்தளவுக்கு கஷ்டம் இருக்குங்க. எங்கெல்லாம் நம்ம எளிமையாக இறங்கி வந்தோமோ அங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இந்த மலை பயணம் மேலே ஏறதுக்கு எந்தளவுக்கு கஷ்டமோ அதே போல் இறங்கி போகிறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்குங்க. ஏறது கஷ்டமாக இறங்குறது கஷ்டமாக இருக்கா? ரெண்டுமே கஷ்டமாக தான் இருக்குது. நீடா வண்டியில் வரலாம், வண்டியில் வரலாம். வர முடியாது. என்ன காலையில் வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் போகலாம். ஸ்டே பண்ணி போயிட்டு வர மாதிரி இருந்தால் வரலாம் பிரதர். இங்கே வரக்கூடிய பக்தர்கள் ஒரு நாள் தங்கி இருந்து போகிறாங்க, இல்லை 3 நாட்கள் தங்கி இருந்துட்டு தான் போகிறாங்க. நாம் வந்து உடனே ஏறி உடனே இறங்கினால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சதோ என்னன்னு தெரியலங்க. நீங்கள் ஒரே நாள் ரிட்டர்ன் ஆகணும்னா நடந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவே நீங்கள் 2 வீலர் இல்லை 4 வீலர் வந்தீங்கன்னா அந்த வழியில் வரும்போது ஒரே நாளில் எளிமையாக வந்து நீங்கள் போயிடலாம். 2 வீலர் வரக்கூடிய அந்த வழியில் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சீக்கிரமாக ஒரு வீடியோ போடலாங்க. நம்முடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய ப்ரீவியஸ் வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்முடைய பதிவுகள் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இணைந்தே பயணிப்போம். இந்தியன் ட்ராவலர் சிஜேவுடன். ஹிஸ்டரி அண்ட் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோவர்.